அப்பேற்பட்ட ஈஜிப்துக்கு மெட்டல் கொடுத்தவன் தமிழன். அயன் ரிஃபைனரி வச்சிருந்தவன் தமிழன். அவன் ஊர்ல. இதுக்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்கு. கப்பல்ல போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இல்ல, எவிடன்ஸ் இருக்கு. என்ன எவிடன்ஸ் அப்படின்னா, கப்பல்ல போய் கொடுத்துட்டு வரலைங்க. நல்லா கேளுங்க கவனிங்க. ஒரு கல்வெட்டு கிடைக்குது. இந்த கல்வெட்டு ஈஜிப்ட்ல. இது வந்து கரெக்டா 2000 ஆண்டு பழமையான ஒரு கல்வெட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நம்ம இதில் இருக்க மெசேஜஸ் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது இப்படி இருக்கும் அந்த கல்வெ, ஓகேவா? அதில் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஒன்று என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து எகிப்திய மொழியில் எழுதியிருக்காங்க. அது அந்த பிக்டோகிராஃபிங்கிற எகிப்திய மொழியில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு மொழியில் இருக்குது. அந்த வேறொரு மொழி நமது தாய்மொழி, ஓகேவா, இருக்குது. அடுத்து வந்து இதில் கிரேக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த கிரேக்கத்தை தான் அவங்க படிக்கிறாங்க முதல்ல. ஏன்னா அவனுக்கு இந்த 2 மொழியும் தெரியாது. இது என்னன்னே அவனுக்கு தெரியல. 2ம் இது பண்ணிட்டான். ஏன்னா அந்த கல்வெட்டு வந்து அது தமிழா அப்படின்னே யாருக்கும் தெரியல அந்த டைமில். அது நெட்டெழுத்துன்னு சொல்லக்கூடிய தமிழ் பழைய ஸ்கிரிப்ட். அது அவனுக்கு தெரியல. இந்தியன் ஸ்கிரிப்டுங்கிறது மட்டும் இந்தியன் ஸ்கிரிப்டுங்கிற மட்டும் லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸாக பார்த்துருக்கான். எகிப்து, ரெண்டாவது இன்னொன்று இது இருக்குது. இந்த கல்வெட்டில் வந்து க்ரீக் இருக்குது. இந்த க்ரீக்கில் வந்து அவன் படிக்க முடியும்ல. ஸோ க்ரீக் வந்து அவனுக்கு படிக்க தெரியுது. க்ரீக்கில் படிக்கிறான். அது என்ன அந்த தகவல் சொல்லுது அப்படின்னா, அந்த கல்வெட்டு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வணிகர்னா ஒரு பொற்கொள்ளர். ஆக்சுவலாக அது வந்து இந்த எப்படி பொற்கொள்ளர் கூட இல்லை, ஸ்மித்து, அதை வந்து தச்சர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போய் தன்னுடைய வெப்பன்ஸ் செய்கிற கத்தி இந்த மாதிரி அந்த இதெல்லாம் செய்கிற அந்த மெட்டல் ஒர்க்ஸ்லாம் பண்ணுற ஒரு உரிமையை எகிப்து பேரோக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. பேட்டன் மாதிரி. அவர் அந்த இடத்தில் அவருடைய கொள்ளுப்பற்றைய வச்சுக்கிறதுக்கான உரிமத்தை அரசர் வழங்கியிருக்கார். எகிப்து அரசர் யாருக்கு? ஒரு தமிழருக்கு. அதை அவர் ஆதாரபூர்வமாக ஒரு கல்வெட்டு அடிச்சு வச்சுக்கிறார். இது தமிழ்னு கண்டுபிடிச்சாங்க. ஆமா, இது தமிழ்நாட்டுக்காரரு இங்க வந்து கடை போட்டிருக்காருன்னு. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது